Hi, hello friends. Welcome to IAS Foundation. நான் உங்கள் கோபிநாத் ராஜா சிங். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 20 அண்ட் 21 பற்றி கிளியராக பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் எனக்கு ஒரு கமெண்ட்டில் வந்து ரைட் அகெயின்ஸ்ட் தி இம்போசிஷன் ஆஃப் ப்ரீ சென்சர்ஷிப்பை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ரைட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷனில் நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 19 கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? அதாவது இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பர் மேலே ப்ரீ சென்சர்ஷிப் போடுறதோ இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மேலே தே ஆர் பீயிங் ப்ராஹிபிட்டட் ஃப்ரம் பப்ளிஷிங் தேர் ஓன் வியூஸ், அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இட் வயலேட்ஸ் தி ஆர்டிகல் 19, அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷனை அது வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து ரைட் அகெயின்ஸ்ட் தி இம்போசிஷன் ஆஃப் ப்ரீ சென்சர்ஷிப் ஆன் நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஐ திங்க் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வி வில் மூவ் ஆன் டு ஆர்டிகல் 20 அண்ட் 21. ஸோ நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்டில் ஆர்டிகல் 20, 19 அண்ட் 21 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல். ஸோ இதில் ஆர்டிகல் 20 அப்படின்றது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இட் ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் தி ஆர்பிட்ரரி அண்ட் எக்ஸசிவ் பனிஷ்மெண்ட் ஃபார் அன் அக்யூஸ்டு பர்சன். ஓகேவா? ஸோ ஒரு அக்யூஸ்டு பர்சனுக்கு அகெயின்ஸ்டாக ஆர்பிட்ரியான ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் பண்ண க்ரைமுக்கு தேவையான பனிஷ்மெண்ட் மட்டும்தான் கொடுக்கணும், அதை தாண்டி வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் ஆர்டிகல் 20 வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஆர்டிகல் 20 அப்படின்றது இட் இஸ் அப்ளிகபிள் டு எ சிட்டிசன், ஃபாரினர் ஆர் எ லீகல் பர்சன். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த ஆர்டிகல் 20 வந்து அந்த ரைட்டை கொடுக்குது. ஸோ இந்த ஆர்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா 3 ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட் ஒன் வந்து நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படின்ற ஒரு விஷயம், அப்புறம் நோ டபுள் ஜியோபேரடை, தென் நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த ஒரு பர்சனுமே நடைமுறையில் இருக்கக்கூடிய லாஸை அஃபெண்ட் பண்ணால் மட்டும்தான் அவரை கன்விக்ட் பண்ண முடியும் அப்படின்றது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லாவில் சொல்லியிருக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் மட்டும்தான் அந்த பர்சனுக்கு அந்த அஃபென்ஸ் ஆக்ட்டுக்கு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் அதை தாண்டியோ இல்லை வந்து அதை குறைச்சோ வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லா அப்படின்றதோட லிமிட்டேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி டு தி கிரிமினல் லா மட்டும்தான். சிவில் லாக்கு இந்த லிமிட்டேஷன் செல்லுபடி ஆகாது. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இது ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஒரு இம்யூனிட்டியும் கொடுக்காது. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நோ டபுள் ஜியோபேரடை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்த ஒரு பர்சனுமே ஒரே ஆக்டுக்காக ரெண்டு டைம் வந்து பனிஷ்மெண்ட்டோ இல்லை 2 டைம் வந்து ப்ராசிக்யூட்டோ பண்ணக்கூடாது அப்படின்றத நம்மளோட ஆர்டிகல் 20 கிளியராக சொல்லியிருக்கும். அண்டு அதே மாதிரி இந்த நோ டபுள் ஜியோபேரடை அப்படின்ற ரைட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் ட்ரையலுக்கு மட்டும்தான் வந்து செல்லுபடி ஆகும். இன்கேஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீடிங்ஸாக இருந்துச்சு, இல்லை டிபார்ட்மெண்டல் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடான ப்ரொசீடிங்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதில் இது செல்லுபடி ஆகாது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்ற ஒரு ரைட்டை கொடுத்துருக்கும். ஸோ எந்த ஒரு பர்சனுமே அவருக்கு அகெயின்ஸ்டாகவே வந்து விட்னஸாக செயல்படுற மாதிரி வந்து முடியாது. ஸோ இந்த ப்ரொடெக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஓரல் எவிடன்ஸ்க்கும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்க்கும் இது பொருந்தது. ஓகேவா? ஆனால் அதே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ப்ரொடெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கம்பல்சரி எக்ஸிபிஷன் ஆஃப் பாடி லைக் தம்ப் இம்ப்ரெஷன், இதுக்கெல்லாம் வந்து இது எக்ஸ்டெண்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அந்த பர்சன் வந்து கொடுத்து தான் ஆகணும். இதுக்கு வந்து எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இந்த ஆர்டிகல் 20 கொடுக்கல. ஓகேவா? அண்ட் அட் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்றது எக்ஸ்டென்ஸ் ஒன்லி டு தி கிரிமினல் ப்ரொசீடிங். சிவில் ப்ரொசீடிங்க்கு இது செல்லுபடி ஆகாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்றது ஆர்டிகல் 21. ஸோ ஆர்டிகல் 21 ரிலேட்டடாக வந்து நிறைய சுப்ரீம் கோர்ட் கேசஸ் நடந்திருக்கு. அண்டு ஃப்ரீக்வெண்ட்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து இதை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இட் இஸ் லைக் அன்
டைனமிக் டாபிக் அண்ட் இன்னமும் வந்து சேஞ்சஸ் வந்து வரதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ ஆர்டிகல் 21 அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பர்சனுக்கான லைக் பர்சனல் லிபர்ட்டி ரைட்ஸ் அப்படின்றத குறைக்கக்கூடாது அப்படின்றத இந்த ஆர்டிகல் 21 கிளியராக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா. அண்ட் அதே மாதிரி சிட்டிசன்ஸ் நான் சிட்டிசன் 2 பேருக்குமே வந்து இந்த ரைட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதாவது லாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறத ப்ரொசீஜரை தவிர்த்து மற்ற எந்த விதத்துக்காகவும் ஒரு பர்சனுடைய பர்சனல் லிபர்ட்டியை வந்து டிப்ரைவ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ஆர்டிகல் 21 நமக்கு சொல்லியிருக்கு. ஸோ இதில் வந்து சில கேசஸ்லாம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1915 கோபாலன் கேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஆர்டிகல் 21 ரொம்ப நேரோ இன்டர்பிரிட்டேஷன் வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிகல் 21 அப்படின்றது ஒன்லி அகெயின்ஸ்ட் தி ஆர்பிட்ரரி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அண்டு இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் நினைத்தால் ஒரு ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டியை வந்து டிப்ரைவ் பண்ண முடியும் ஆன் த பேசிஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த இடத்துல வந்து இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. ஸோ இது எதை பேஸ் பண்ண எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ண இந்த எக்ஸ்பிரஷன் இது. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலிடிட்டி ஆஃப் தி லா அப்படின்றத வந்து எந்த ஒரு விதத்துலேயும் வந்து கொஷின் பண்ண முடியாது. அந்த லா இஸ் அன்ரீசனபிள், அன்ஃபேர், அன்ஜஸ்ட் அப்படின்ற ஒரு கிரவுண்டில் ஒரு லாவை கொஷினே பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அண்ட் அகெயின் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் லிபர்ட்டி அப்படின்றது ஒன்லி த லிபர்ட்டி ரிலேட்டட் டு தட் பர்சன் ஆர் தி பாடி ஆஃப் த இண்டிவிஜுவல் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டுமே வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அகெயின் 1978 மேனகா கேஸில் வந்து பார்த்திங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் அவங்களோட பழைய ரூலை வந்து ஓவர் ரூல் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நேரோ இன்டர்பிரிட்டேஷன் இல்லாமல் வைடர் இன்டர்பிரிட்டேஷனில் இந்த ஆர்டிகல் 21 பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டேட் நினைத்தால் ஒரு பர்சனோட பர்சனல் லிபர்ட்டியை வந்து டிப்ரைவ் பண்ண முடியும் ஆன் தி பேசிஸ் ஆஃப் லா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, வென் இட் இஸ் ரீசனபிள், ஃபேர் அண்டு ஜஸ்ட் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் தான் வந்து அந்த டிப்ரிவேஷன் இருக்க முடியும் அப்படின்றத ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்ற ஒரு விஷயத்த சுப்ரீம் கோர்ட் வந்து உள்ளார இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து அமெரிக்கன் எக்ஸ்பிரஷன். ஸோ நம்ம ப்ரீவியஸாக சொன்னோம் பார்த்திங்களா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படின்றது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொடெக்ஷன் அண்டர் ஆர்டிகல் 21 வந்து ப்ரீவியஸாக வந்து ஒன்லி அகெயின்ஸ்ட் தி ஆர்பிட்ரரி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் சொல்லியிருந்தாங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ அகெயின்ஸ்ட் தி ஆர்பிட்ரரி எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கோர்ட் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு லைஃப் அப்படின்றது நாட் ஒன்லி ஆன் தி பேசிஸ் ஆஃப் மியர் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் சர்வைவல் அண்ட் ஆல்சோ ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஹியூமன் வந்து லைக் ஒரு டிக்னிஃபைடு லைஃப் வாழ்கிறதுக்கான ஒரு ரைட் அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக இந்த பர்சனல் லிபர்ட்டி அப்படின்ற வார்த்தை வந்து இட் இஸ் இன் தி வைடஸ்ட் ஆம்ப்ளிடியூட் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இட் கவர்ஸ் வெரைட்டி ஆஃப் ரைட்ஸ் அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு மேனோட பர்சனல் லிபர்ட்டி அப்படின்றது நிறைய விஷயங்கள் வரும் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் இந்த இடத்துல வந்து வைடராக இன்டர்பிரேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க மேனகா கேஸில் சொன்ன விஷயத்தை வந்து அகெயின் நிறைய ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து ரீஅஃபர்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து சில முக்கியமான ரைட்ஸ் எல்லாத்தையுமே நான் இப்போதைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். பட் என்ன பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 35 ரைட்ஸை வந்து பார்ட் ஆஃப் ஆர்டிகல் 21 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளோட லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாமே நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் தான். பட் சர்டன் திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ரைட்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு ஜஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகேவா?
ஸோ ஃபஸ்ட்டு திங் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நமக்கு ரைட் டு லிவ் வித் ஹியூமன் டிக்னிட்டி அப்படின்றது இட் இஸ் ஆல்சோ தி பார்ட் ஆஃப் ஆர்டிகல் 21 அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. ரைட் டு ப்ரைவசி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரைட் விச் இஸ் அ பார்ட் ஆஃப் ஆர்டிகல் 21. ஓகேவா? ஸோ இது வந்து ரிலேட்டடாக இப்போ ரீசெண்டாக வந்து நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் கேசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல் ரைட். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி ரைட் டு ஃப்ரீ எஜுகேஷன் அப் டு 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படின்றதும் ஒரு முக்கியமான ரைட்டாக பார்க்கப்படுது. ஓகேவா? அண்ட் ரைட் அகெயின்ஸ்ட் பாண்டட் லேபர், ரைட் டு ஃபேர் ட்ரையல், ரைட் ஆஃப் உமன் டு பி ட்ரீட்டட் வித் டீசன்சி அண்ட் டிக்னிட்டி, ரைட் டு இன்ஃபர்மேஷன். ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு ரைட் விச் இஸ் அ பார்ட் ஆஃப் ஆர்டிகல் 21. ஓகேவா? ஸோ இதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரைட் டு ஸ்லீப் அண்ட் ஆல்சோ ரைட் டு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது எல்லாமே இல்லாமல் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரைட் டு லைவ்லிஹுட் அப்படின்றதும் வந்து ரொம்ப முக்கியமான ரைட் விச் இஸ் அ பார்ட் ஆஃப் ஆர்டிகல் 21. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரைட்ஸ் தான். இது இல்லாமல் இன்னும் நிறையா ரைட்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சப்சிக்வெண்ட் கேசஸில் வந்து ரீஅஃபர்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு இந்த ரைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ இதெல்லாம் வந்து ரீசெண்டாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இஷ்யூஸில் இருக்கக்கூடிய ரைட். ஓகேவா? ஸோ நம்மளோட ரைட் டு ஃப்ரீடமில் இன்னொரு முக்கியமான ரைட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 21A. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன். ஆர்டிகல் 21 என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டோட கடமையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் ப்ரொவைட் அ ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் த சில்ட்ரன் ஆஃப் ஏஜ் ஆஃப் 6 to 14 இயர்ஸ் அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த இடத்துல ஆர்டிகல் 21A கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக புரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி எஜுகேஷனை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக இந்த இடத்துல வந்து ஆர்டிகல் 21A சொல்லுது. ஸோ ஹையர் எஜுகேஷனை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக இந்த இடத்துல வந்து அவங்க சொல்கிறது கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த ரைட் ஆர்டிகல் 21A அப்படின்றத வந்து 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2002 வந்து உள்ளார கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதை வந்து முக்கியமான மைல் ஸ்டோனாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதிலேருந்து வந்து நமக்கு எஜுகேஷன் டு ஆல் அப்படின்ற நம்மளோட ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான ரைட்டாக இந்த இடத்துல பார்க்கப்படுது. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டெப்பை வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ டான் ஆஃப் தி செகண்ட் ரெவல்யூஷன் அப்படின்றத கவர்மெண்ட் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு ஆர்டிகல் 45 பார்ட் 4 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் ஆல்ரெடி வச்சுருந்தாங்க. பட் இட் இஸ் நாட் ஜஸ்டிசபிள். ஓகேவா? சின்ஸ் இப்போ வந்து இட் இஸ் அன் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்றதுனால ஒருத்தரோட எஜுகேஷன் ரைட் அப்படின்றது பறிக்கப்பட்டால் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக அவங்களோட அந்த ரைட்டை திருப்பி தரத்துக்கு வந்து கேஸ் போட்டு அவங்களோட ரைட்டை வாங்கிக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி ஆர்டிகல் 51A அப்படின்ற ஃபண்டமெண்டல் டியூட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்போது இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எஜுகேஷன் டு ஹிஸ் சில்ட்ரன் ஆர் வேர்ட் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 6 and 14 இயர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ரைட் டு எஜுகேஷன் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 6 to 14 இயர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட், டைரக்டிவ் பிரின்சிபல் அண்டு ஃபண்டமெண்டல் டியூட்டி மூணுத்துலேயும் வந்து மென்ஷன் செய்யப்பட்டிருக்கும். அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல். அண்ட் 1993 வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ரைட் டு ப்ரைமரி எஜுகேஷன் அப்படின்றத ஆர்டிக்கல் 21க்கு கீழே உள்ள ரைட் டு லைஃப்பில் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 14 வயசு முடிகிற வரைக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்கிறதுக்கான ரைட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஆர்டிக்கல் 21A அப்படின்றத வந்து பவர் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வந்து பார்லிமெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃபேர் அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2019 அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எனாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம RTA ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஆக்ட் என்ன பண்ணணும்னு நினைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியான எலிமெண்ட்ரி எஜுகேஷனையும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ட்ரி அண்டு ஒரு எசென்ஷியல்
எஜுகேஷனையும் கொடுக்க நினைக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆர்டிக்கல் 21A வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஆர்டிக்கல் 20 அண்ட் 21 பற்றி நம்ம கிளியராக பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு வந்து பார்க்கும்போது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கும்போது ஆர்டிக்கல் 22 அண்டு ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் எல்லாத்தையும் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக பார்த்துறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ.